ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்டி கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பத்திரம் வந்து நம்ம ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம திரும்ப சான்றளிக்கப்பட்ட நகலோ இல்லை வந்து அடுத்த பத்திரத்தையோ வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது இல்லை. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சான்றளிக்கப்பட்ட நகலை வந்து நம்ம வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது இன்னமும் வந்து ப்ராப்பரான வந்து நடைமுறைக்கு வந்து வரலை. ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அவங்ககிட்ட தான் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறையா சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பெருசாக வந்து அவங்ககிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண முடியல. நிறைய பேர் வந்து ஓகே, கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு சில சப் ரிஜிஸ்டர் வந்து ஒத்துக்கிறாங்க, ஒரு சில சப் ரிஜிஸ்டர் வந்து ஒத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து நம்ம சார் பதிவாளர் அலுவலகத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தொலைஞ்சு போன பத்திரத்தோட நகல் இருந்தது அப்படின்னா அதை வந்து சப்மிட் பண்ணணும். நகல் இல்லை அப்படின்னா அது சான்றளிக்கப்பட்ட நகல் வந்து வாங்குகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து முயற்சி எடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட பேரில் தான் அது இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அப்பா பேரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க அப்பா இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட இறப்பு சான்றிதழ் வைக்கணும், உங்களோட வாரிசு சான்றிதழ் வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரிசு சான்றிதழில் உங்கள் பேர் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை வந்து வாரிசு சான்றிதழில் நிறையா பேர் இருக்காங்க, நிறையா வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்ககிட்டலாம் வந்து ஒரு என்ஓசி வந்து வாங்கணும். நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்களாம் வந்து கொடுக்கணும். அதாவது இவருக்கு அந்த அடுத்த பத்திரத்தை தர்றதுக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷன் எனக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேப்பரில் ஒரு ஆடு கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் மறுபடியும் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு பத்திரம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப டீடியஸான ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ஸு. உடனே வந்து இது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் எளிமையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய சட்டங்கள் போடுறாங்க. ஆனால் இன்னமும் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உடனே வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறாங்க என்னென்னா, இல்லை இப்போல்லாம் வந்து போலீஸோட நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் தேவையில்லை, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈஸி, எல்லா ப்ராசஸுமே ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா ப்ராசஸுமே வந்து இன்னமும் ஈஸி ஆகலை. அதுதான் வந்து இப்போ நிதர்சனமான உண்மை. ஒரு சில சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சீக்கிரமாக வந்து கொடுத்துட்றாங்க. பட் மேக்ஸிமம் மெஜாரிட்டியான சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா இதுக்கு நிறையா வந்து நம்ம டைம் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு சில ரொம்ப எல்லா இடத்துலையும் நான் சொல்ல வரல, பட் ஒரு சில இடத்துல வந்து நம்ம லஞ்சமும் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறோம். ஸோ அது கொடுக்காம கண்டிப்பாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குமா தவிர நீங்கள் எந்த ஒரு காசும் தேவையில்லை. என்ன கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுறீங்களோ அது தந்தால் போதுமானது. ஆனால் உங்களுக்கு சீக்கிரமாக வேணும், இல்லை வந்து நீங்கள் ஏதாவது வந்து குறுக்கு வழியில் போகிறீங்க அப்படின்னா தான் இந்த லஞ்சம் கொடுக்க வேண்டியது வருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லஞ்சம் கரெக்டாக தப்பான்னு நம்ம பேச வரல, பட் ஆனால் உண்மையான நிதர்சனம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து போலீஸோட நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிருச்சு. ஆனாலும் இன்னமும் வந்து நிறையா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதை கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.